ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தேங்க இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கணுன்ட்டு. என்னன்னு பார்க்குறீங்களா? பார்த்தா தெரியுதா? மாங்காய் மாதிரியே இருக்கா? மாங்காய் இல்லைங்க, இதுதான் முல்சீத்தா. கேன்சருக்கெல்லாம் இதனோட லீவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? சரி, நம்ம ஊரில் செடி வைக்கணும், 2 செடியை வாங்கி வைக்கணும், கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க. சரி, அதனால் வாங்கி இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த பழத்தை. எப்படி இருக்குன்னு தெரியல, புளிப்பாக தான் இருக்குது. புளிப்பாக தான் இருந்தது சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம். மெயினாக நான் ஏன் வாங்கினேன்னா, ரொம்ப நாள் இந்த ஃப்ரூட்ஸ் தேடிக்கிட்டே இருந்தாங்க, எங்கேயாவது கிடைச்சா வாங்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து கிடச்சிது. 250 ருபீஸ் கேஜி. இதுவே 1 கேஜி வந்தது நாங்கள் வாங்கியிருக்க பழம். ஒருவேளை புளிச்சாதான் அதனோட தன்மையே அதுதான் நினைக்கிறேன். இந்த கத்தி ஆமாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக சாப்பிட்றணும். 3 பேருமே ஃபுல்லாக சாப்பிட்றணும். கட் பண்ணி வச்சா வேஸ்ட்டாக போயிடும். இப்படி சென்டரில் ஓப்பன் ஆயிரும். இது அதிகமாக இல்லைல்ல. விதை செப்பரேட் எடுத்து வை. பிடிக்குது, இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. உண்மையாக ரொம்ப நல்லது. இதனோட லீவ்ஸ் எல்லாம் வந்து கேன்சருக்கு க்யூர் பண்ணலாம். லீவ்ஸில் கஷாயம் வச்சு குடித்தா. நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சரியாக டைஜஷன் ஆகாமல் இருக்குல்ல, சீத்தாப்பழம் சாப்பிட்டா ஃபுல்லாக டைஜஷன் ஆயிரும், கிளியர் பண்ணிடும் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம். அப்பாவையும் கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு.